அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். டின்னருக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ நம்ம செஞ்சுக்கலாம். ஆலு பரோட்டா பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆலு பரோட்டா எப்படி செய்கிறதுன்றதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நான் இந்த சைஸு உருளைக்கிழங்கு ஒரு 5 எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2, கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துருக்கேன். உப்பு, இந்த இதுக்கு தேவையான உப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற உப்பு எப்படி கரிக்குமா என்னன்றது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இவங்க ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த உருளைக்கிழங்குல நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையும் ஆட் பண்ணி பிணைஞ்சு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். அதன் பிறகு நறுக்குன பச்சை மிளகா, அதுக்கு பிறகு நம்ம பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்க்குறோம். அதன் பிறகு நான் எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள், மிளகாத்தூள், ஓமம், உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் நான் இதில் சேர்த்துட போகிறேன். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நான் பிணைய போகிறேன். பிணைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த மசாலாவை நல்லா பிணைஞ்சி வச்சுட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதை நான் பிசைஞ்சு வச்சுருக்கிறேன் சப்பாத்தி மாவில் வச்சு ஸ்டஃப் பண்ணி உருட்டும் போது உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆலு பரோட்டாவுக்கு இப்போ ஃபஸ்ட்டில் மாவு பிணைஞ்சு வைக்க போகிறோம். அதுக்கு நான் கோதுமை மாவும் மைதாவும் சேர்த்து எடுத்துருக்கிறேன். இது கோதுமை மாவு 3 பங்கு, அது மைதா 1 பங்குன்ற மாதிரி சேர்த்துருக்கேன். மைதாவே சேர்க்காம வெறும் கோதுமை மாவுலேயே நம்ம இதை செய்யலாம். நான் இப்போது இந்த மைதா கோதுமை சேர்த்து அதில் உப்பும் சேர்த்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் இதில் நெய் போட்டு இந்த மாவு பிசைஞ்சு வைக்க போகிறேன். இப்போது அதை பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் மாவு ரொம்பவும் லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டும் இல்லாமல் ஒரு நார்மல் இதுக்கு நான் பிணைஞ்சி வச்சுருக்கேன். நார்மல் சாஃப்ட்னஸ்க்கு தான் பிணைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாவை நம்ம மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சுட்டு அதன் பிறகு நம்ம ஆலு பரோட்டா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ அதை பரோட்டாவுக்கு எப்படி எந்த சைஸ்க்கு நமக்கு தேவையோ மாவை அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிட்டு வந்துட்டேன். இதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆலு மசாலாவை நம்ம உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி உருட்டி நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு மசாலா நான் எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போது இந்த மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவு நம்ம முடிஞ்ச அளவுக்கு கையாலேயே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு லைட்டாக நம்ம இந்த சப்பாத்தி உருட்டுற கட்டை வச்சு நம்ம லேசாக ஒரு இது மட்டும் பண்ணிட்டா போதும். அதுக்கு பிறகு நம்ம இந்த மசாலா வச்சுட்டு அதை நம்ம கையில் வச்சு நம்ம கொழுக்கட்டை இந்த நம்ம சாதாரணமாக சாரீலாம் கூட நம்ம அப்படி ஃப்ளிட் பண்ணுவோம். நம்ம அந்த மாதிரி வச்சு நம்ம இந்த மாதிரி செஞ்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு பொறுமையாக வச்சு உருட்டணும். பாருங்கள், இதோட நம்ம திரும்ப மாவை டஸ்ட் பண்ணி தான் நம்ம இதை மெதுவாக பொறுமையாக பண்ண முடியும். இல்லைன்னா ஸ்டஃபிங்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும்.
முடிஞ்ச அளவுக்கு அழுத்தி உருட்டக்கூடாது. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளால் நைஸாக ஓரளவு உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செய்யணும். பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளால் உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இதை உருட்டிகிட்டே வரணும். அப்போ தான் மசாலா வந்து வெளியே வராது. இந்த அளவுக்கு உருட்டிட்டேன் நைஸாக. இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து நம்ம சப்பாத்தி கல்லில் போட போகிறோம். போட்டு நம்ம இந்த பரோட்டாவை சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ இது பொறுமையை திருப்பி போட போகிறோம். இதில் நான் கீ வச்சு தான் சுட போகிறேன். கீ வச்சு சுட்டால் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆயிலை விட கீ சேர்த்து செய்யும்போது தான் இந்த ஆலு பரோட்டா வந்து நல்லாயிருக்கும். பட்டரு இதெல்லாம் வச்சு பண்ணணும். இதை வந்து பொறுமையாக தான் நம்ம வந்து திருப்பி போடணும். இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. எடுத்து வைக்க போகிறோம். அடுத்து ஒரு சப்பாத்தி போடுறோம். இப்போ இதை திருப்பி போடுறோம். இந்த ஆலு பரோட்டா செய்கிறதுக்கு பொறுமை தான் தேவைப்படும். ஏன்னா வந்து நம்ம எடுத்தோடனே வேக வேகமான பண்ணோன்னா ஸ்டஃபிங் வெளியே வரும். அது திருப்பி போடும்போதும் நிதானமாக போட்டால் தான் வந்து ஸ்டஃபிங்லாம் பிஞ்சு போகாமல் இருக்கும். அது பரோட்டாவும் நான் செஞ்சிட்ருக்கேன். ரொம்பவும் காண்டம் விடாமல் அழகாக வந்து பார்க்கவே அழகாக இருக்கிற மாதிரி காண்ட விடாமல் இருக்கணும். இப்போ பாருங்கள், இதை வந்து பட்டர் தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூடாக இருக்குது, என்ன பிக்க கூட முடியல. இதை வந்து நம்ம இந்த தயிர் கட்டி தயிரில் வந்து பண்ணி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் ஆலு பரோட்டா உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன அளவுலேயே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.